ஸ்ரீ வரலட்சுமி அம்மனின் அருளால் அனைவரது இல்லங்களிலும் மங்களமும் ஐஸ்வர்யமும் சௌபாக்கியமும் நிறைந்திருக்கட்டும். வரலட்சுமி விரதத்தன்று சுமங்கலி பெண்களை அழைத்து தாம்பூலம் கொடுப்பது மிகவும் சிறப்பான ஒரு வழக்கம். இன்று நம்முடைய தாம்பூல தட்டுகளை எவ்வாறு அழகாகவும் முறையாகவும் தயார் செய்வது என்று பார்க்கலாம். முதலில் அழகான தட்டுகளை எடுத்துக்கொண்டு அதில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வைக்கலாம். அதன் பிறகு 2 அல்லது 3 வெற்றிலைகளையும் பாக்கையும் வைக்கலாம். ஒரு வாழைப்பழம், தேங்காய், மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றையும் சேர்க்கலாம். வரலட்சுமி அம்மனுக்கு மிகவும் பிரியமான மங்களப் பொருட்களில் ஒன்றாக வளையல்களையும் தாம்பூலத்தில் வைக்கலாம். வண்ணமயமான கண்ணாடி வளையல்கள் தாம்பூல தட்டிற்கு இன்னும் அழகை சேர்க்கும். அடுத்து மல்லிகை பூ அல்லது உங்கள் வழக்கப்படி ஏதாவது ஒரு பூவை வைக்கலாம். சிறிய ரவிக்கை துணி அல்லது பிளவுஸ் பீஸையும் தாம்பூலத்தில் வைக்கலாம். சீப்பு, கண்ணாடி, மருதாணி போன்ற சௌபாக்கிய பொருட்களை தாம்பூலத்தில் சேர்த்து கொடுப்பது மிகவும் அழகான பாரம்பரிய வழக்கம். அன்போடு கொடுக்கும் இந்த தாம்பூலம் வரலட்சுமி அம்மனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் மங்களம், சந்தோஷம் மற்றும் செல்வம் பெருகட்டும்.